தன்மானமுள்ள மீன ராசி மீன லக்ன நேர்களே, இந்த பகுதியில நாம உங்களுடைய வீட்டு சூழல் எப்படி இருக்கு, குடும்ப சூழல் எப்படி இருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மீன ராசிய லக்னத்தை சேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நண்பர்களை அதிகம் விரும்ப மாட்டாங்க. அவங்க சொல்றதே எல்லார்ட்டையும் பழகு, ஒரு சிலரையே நண்பராக ஏற்றுக்கொள் அப்படிங்கிற பழமொழி மட்டும் மறக்காம வச்சிருப்பாங்க. அந்த பழமொழி எங்க இருந்தாச்சும் உங்களுக்கு கிடைச்சிக்கும். எல்லாத்தையும் நல்லா பழகுவாங்க. ஆனா நண்பனா இவங்க ஏத்துக்கிறது யாராவது ஒருத்தர், அதாவது அதிகபட்சம் 2 பேர். ஆனா இவங்க பழகிறவங்க அத்தனை பேர் இவங்க நம்ம நண்பர்களா ஏத்திருக்காங்க, நம்ம கிட்ட நண்பர்களா தான் பழகிட்டு இருக்காங்க நினைப்பாங்க. ஆனா இவங்க அவங்க நண்பர்களா வச்சுக்க மாட்டாங்க, பழகுவாங்க. ஆனா அந்த நண்பரா யாராவது ஒருத்தரை தான் ஏத்துக்குவாங்க, இல்லைன்னா அதிகபட்சம் 2 பேர். அந்த நண்பர்களும் எதுக்கு, அந்த நண்பர்களை எப்படி இவங்க செலக்ட் பண்றாங்க, அந்த நண்பர்களை கூப்பிட்டு விருந்து போடுறதுக்கு இல்ல, விருந்தோம்பல் பண்றதுக்கு இல்ல, உபசரிப்பு செய்யறதுக்காக இவங்க அவங்கள வச்சிருக்கல. இவங்க எப்பவுமே கஷ்டத்தையும் துன்பத்தையும் கவலையும் மத்தவங்கிட்ட சொல்லணும். அதை யாரு பொறுமையா கேட்டு இவங்கிட்ட ரொம்ப இரக்கம் காட்டி, இவங்கிட்ட ரொம்ப பரிவு காட்டி, இவங்களுக்கு மன ஆறுதல் சொல்றாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு நண்பர்கள். இவங்க சொல்றதெல்லாம் பொறுமையா கேட்டா, இருப்பா சரி இதெல்லாம் இருக்க சகஜம் தான்ப்பா, சரிப்பா நீ இவ்வளவு இது பண்ணி போற, நீ ரொம்ப தியாகத்தின் உச்சம்பா, நீ விட்டு கொடுக்கறது ஒன்ன மாதிரி யாரும் விட்டு கொடுக்க முடியாதுப்பா, இவ்வளவு சகிப்பு தன்மையோட இப்ப வாழ்ற அப்படின்னு அவங்க சொல்லி இது பண்ண, அவங்கதான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா ரொம்ப குறை சொல்லக்கூடாது, ஜோதிடத்து மேல ஜோதிடர்கள் மீது வந்து ரொம்ப மதிப்பு வச்சிருப்பீங்க. ஜோதிடர்கள் அப்படின்னா அவங்க மேல ரொம்ப மதிப்பு, ஜோதிடத்து மேலேயும் மதிப்பு இருக்குது உங்களுக்கு. அது எங்களுக்கு ரொம்ப அவங்க பாராட்டணும் இல்ல. அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு, உங்களுக்கு பிறகுற பிள்ளைங்க தான் கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்கு நல்ல உயர்ந்த கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு நல்ல திட்டம் போட்டு வைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்கும். அதனால குழந்தைங்க வந்து நல்லா, அந்த குழந்தைங்களுக்கு கஷ்டம் தெரியாம வளர்த்ததுல நீங்க கில்லாடி. நீங்க கடன் வாங்கி கூட செஞ்சிருப்பீங்க, ஆனா சிரிச்சுக்கிட்டே செய்வீங்க. பிள்ளைங்களுக்கு வந்து அந்த அப்பா வருத்தத்தோட இருக்காரு, அப்பா கஷ்டப்பட்டுதான் செஞ்சிருக்காரு அவருக்கு தெரியாத மாதிரி செய்வீங்க. அது உங்ககிட்ட ஒரு தனி திறமை. ஆனா நல்லா படிச்சவங்களை மனைவியாக்கி நம்மளோட அறிவாளி ஆக்கின்னு நினைப்பீங்க. அது நிறைய இடத்துல நடக்காது. சந்தர்ப்ப சூழ்நிலை உங்க படிப்புக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி வரும். உங்க வே ஆஃப் திங்கிங், உங்க லெவல் ஆஃப் திங்கிங் வந்து வேற மாதிரி இருக்கும். அவங்களோட ரொம்ப ஆர்டினரியா ரொம்ப சாதாரணமா இருக்கவங்கள மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும். அதுக்கு என்ன பண்ண முடியும், அங்க ஒருத்தர் இருந்து எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறான்ல, அது ஒரு அமைப்பு. அது மாதிரி, அதாவது அந்த 7ஆம் அதிபதியே என் ராசியில இருந்து நீச்சமாகறாரு, என்ன மேரேஜ் பண்ணதுனாலே அவங்க இப்படி ஆயிடுறாங்க. அதுக்கு முதல்ல நல்லா இருந்தாங்க, என்னை மேரேஜ் பண்ணதுனாலே அவங்க வந்து மன சம்பந்தமான பிரச்சனைக்கு ஆயிடுறாங்க, மூளை சம்பந்தமான பிரச்சனை அவங்களுக்கு வந்துருது, உடம்பு நோயாளி. நான் என்ன பண்ண முடியும், என் ராசி அப்படி அமைப்பு அப்படி. 7ஆம் அதிபதி புதன் வந்து என் ராசியில் நீச்சம் அடைகிறாரு, நான் என்ன பண்ணிட்டோம். சுக்கிரன் உச்சமடைகிற ராசியா இருந்தாலும், சுக்கிரன் உச்சமடைகிற ராசியா இருக்கிறதுனாலதான் பெண்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 வகையான ஆள் நீங்க, உங்களை பத்தி எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால வந்து அப்படி அமையல, மனைவி வந்து படிச்சவங்களும் அமையல, அவங்க நீங்க படிக்க வைப்பீங்க. நீ படி அப்படின்னு ஊக்கம் கொடுத்து போய் காலேஜ்ல கூட சேர்த்துவீங்க, அதனால கரஸ்பாண்டன்ட்ல படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்கம் கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறத குறியா இருப்பீங்க. நீங்க படிச்சவங்களா இருந்தா நிறைய பேர் மீனத்தில் நிறைய லெக்சர்ஸ் இருக்காங்க, நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, நீங்களே கூட சொல்லி கொடுப்பீங்க. உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு யாரும் சொல்றது பிடிக்காது. நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது பிடிக்கும், ஆனா உங்களுக்கு யாரும் சொல்லி தரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பெக்குலியரான டைப் நீங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த குடும்ப சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலை, இதெல்லாம் வந்து எப்போ மகிழ்ச்சியா இருக்கணும், அப்படியே ஹாப்பியா இருக்கணும். அப்படியே காலையில எழுந்திரிச்சோன்னா அப்படியே அந்த அந்த வீடு வந்து எவ்வளவு எளிமையா இருந்தாலும் சரி, அது தாழ்வாரத்துல உட்காந்து அப்படி பேப்பர் படிக்கிறது,
அப்படி காபி சாப்பிடுறது, அந்த சூழ்நிலை எப்படி என்ஜாய் பண்றது, அதெல்லாம் வந்து ஒரு அலாதியான விஷயம் உங்ககிட்ட. அதை ரொம்ப ரசித்து செய்வீங்க, அந்த குடும்ப சூழ்நிலை வந்து விரும்புறது. இப்பதான் சப்ஜெக்ட். வாழ்க்கை துணையோட காதல் வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஏன்? அந்த சுக்கிரன் பண்ற வேலை அது. பிரச்சனையா வருது, அந்த புதன் பண்ற வேலை அது. நீங்க வாழ்க்கை துணை காதல் வாழ்க்கை வாழணுங்கிற எண்ணம் வந்து குழந்தைங்களோட மகிழ்ச்சியா குதூகலமா வாழணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இது ரெண்டும் உங்ககிட்ட உங்களோட முக்கியமான நோக்கமே, வாழ்க்கையின் நோக்கமே, வீட்டு சூழலின் நோக்கமே, குடும்ப சூழலின் நோக்கமே காதல் வாழ்க்கை வாழணும், குழந்தைங்களோட மகிழ்ச்சியா வாழணும். இதுதான் உங்களுக்கு, இதுதான் உங்க சொத்தை. நீங்க ஒரு அழகான முகத்தை பாத்துறீங்கன்னா அந்த பார்வை உங்களால டக்குன்னு எடுக்க முடியாது. அப்படியே அதுல மெர்ஜ் ஆயிடுவீங்க. என்ன அழகடா இது அப்படின்னு சொல்லி அப்படியே அப்படியே அது மெய் மறந்து போயிடுவீங்க. அப்போ உங்க கற்பனைகள்லாம் பயங்கரமா கரை புரண்டு ஓடும். நீங்க எந்த மாதிரி ஆளுங்கிறது உங்களுக்கே தெரியாது. அதுதான் சிரிப்பு. எங்களுக்கு தெரியும் உங்களை பத்தி. நீங்க ஆன்மீக பேசுறது, மத்தவங்க நம்மள பெருந்தன்மையா நினைச்சுக்கணும், நம்ம மத்தவங்கள தப்பா கூட நினைக்க கூடாது, நம்மள ரொம்ப கண்ணியமா நினைக்கணும். அப்படி ஏதாவது வெளிப்புற தோற்றம். உள்ளுக்குள்ள இருக்கிற நீங்க இருக்கிறீங்கல்ல, அவங்க இந்த மாதிரி அழகை ரசிக்கிறது, எதிர்பாலத்தை ரசிக்கிறது, இந்த தன்மைகள் உங்ககிட்ட நிறைய இருக்கும். கோயிலுக்கே போனா கூட அங்க வித்தியாசமா இருக்க சிற்பங்கள் இருக்குல்ல, அதை ரொம்ப உத்து பாக்குறது உங்களுக்கு பிடிக்கும். அது உங்க மனதை கவரும். அது தொட்டும் போய் பார்ப்பீங்க. இது உங்ககிட்ட அது ஒரு குணம் உண்டு. துணி கடையில வெளியே வச்சிருக்காங்கல்ல பொம்மை, அந்த பொம்மையை பார்த்து ரசிக்கிறவங்க நீங்க தான். மனிதர்களை பார்த்து ரசிக்கிறது உண்டு. ரசிப்பு ரசிப்பு ரசிப்பு. ரசிகர், அழக ரசிக்கிறது நீங்க தான். அழகு ரசிகர் உங்க பேரு. கடை வீதிக்கு போனா அந்த பொம்மைகளை வேடிக்கை பார்க்காம வர மாட்டீங்க. சரி போயிருக்க, அப்படியே அந்த துணியை பார்ப்பேன், நான் துணியை பார்க்க முடியாது, பொம்மையை தான் பார்ப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கு ஒரு முடிஞ்சா தொட்டு பார்த்துருவீங்க. இது உங்களுடைய குணம். இந்த மாதிரி நீங்க மன கற்பனைகளுக்கு வந்து தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய குணம் என்னன்னா, மனதுல கற்பனைகள் உருவாகிட்டே இருக்கும். அந்த கற்பனைகளுக்கு வந்து தீனி போட்டுக்கிட்டே இருக்கும். கற்பனை உலகத்துல வாழக்கூடிய நபர்கள் நீங்க. நீங்க குடும்பத்துல கடைசி ஆளா பிறந்திருந்தா கூட சரி, நீங்க தான் குடும்பத்திலே மூத்தவர்னு சொல்லிட்டு மனதால பாவனை வச்சுக்குவீங்க. நாம தான் மூத்தவர், நாம தான் எல்லாம் பார்த்துக்கணும், நாம தான் இதை செய்யணும் அப்படிங்கிற அந்த மூத்தவரா இருக்கக்கூடிய தன்மையை வந்து தானா எடுத்துக்குவீங்க. அதனாலதான் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை கலந்து ஆலோசனை பண்ணாம எதையும் செய்ய மாட்டாங்க. கேட்டுக்கலாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அது அவங்க சொன்னதை வச்சு நீங்க ஒரு அதுக்கு மெருகூட்டி அது வந்து ரகசிய வேலையெல்லாம் பண்ணி இது மாதிரி இப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அட ஆமாப்பா நாமளே செஞ்சா இப்படி செய்யப்ப அவர் கேட்க வந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஐடியாலாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அவங்க எதோ விடுபட்டாங்களோ அதை வந்து அதை அழகுட்டி மெருகூட்டி அந்த மாதிரி காரியத்தை செய்யறதுக்கு விரும்புவீங்க. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு குடும்ப பொறுப்பு வந்துடும். நீங்க சின்ன வயசுல குடும்ப பொறுப்பு தானா அவங்க மேல சுமத்தப்பட்டுரும். அதனாலதான் உங்களுக்கு வந்து அடிக்கடி இந்த பொருளாதார உதவிகள், பண தட்டுப்பாடுகள் இதெல்லாம் வந்து தேவைப்படும். அதனால பொருளாதார உதவிக்கா மற்றவங்களை நாடுறது, பண தட்டுப்பாடுகள் வரும்போது தவிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இயல்பான குணம். குடும்பத்தோட அந்த அத்தியாவசியமான செலவுகளுக்கு பார்த்தீங்களா, அதை நிறுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அதுக்காக பண தேவை வந்து உங்களுக்கு எப்ப இருந்துகிட்டே இருக்கும். பணம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தாது. ஏன்னா குடும்பத்தோட அத்தியாவசிய செலவு சிறப்பா செய்யணும், அவங்களெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும், அவங்க மனசுல சிரிப்பு. யாராச்சும் மூஞ்சி சிரிக்காம இருந்தா போச்சு. அந்த மூஞ்ச பாப்பீங்க, என்ன சிரிக்காம இருக்கான் பையன், என்ன சிரிக்காம இருக்க மருமக சிரிக்காம இருக்கான்ல, என்ன பையன் சிரிக்காம, ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை, என்ன அப்பா சிரிக்காம இருக்கா, அந்த சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். குடும்பத்துல இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்ப உங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி 1 கோடி ரூபாய் சம்பாரிச்ச மாதிரி உங்களுக்கு அது. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க நம்ம வீட்டுல அப்படின்னா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்த மாதிரி. நீங்க சாப்பிடாம இருந்தா கூட சரி அப்படியே படுத்து தூங்கிடுவீங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க போவேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்க சம்பாதிக்கிற பணம் அத்தனையும் உங்க சுய முயற்சியில சம்பாதிக்கிற பணம் தான். அடுத்தவங்களை ஏமாத்தி சம்பாதிக்கிற பணம் அல்ல. சுய முயற்சி, உழைப்பு. அந்த ஏமாத்தி சம்பாதிக்கிறது இந்த மாதிரி குணம்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சா கூட அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு காப்பி டீ வாங்கி கொடுக்கறது உங்களுடைய சுபாவம். அவங்ககிட்ட இருந்து அந்த மாதிரி வந்து ஒரு இது பண்ணி மனசுக்கு இது பண்ணி சம்பாதிக்கும். உங்க ராசி கெட்டிருந்தாதான் அந்த எண்ணமே உங்களுக்கு வரும். அது பிளஸ் பாயிண்ட். மத்தவங்க நினைப்பாங்க
இந்த 12ஆம் இடமா இருக்கிறதுனால வானமண்டலத்துல பண்ணவங்க கருமை வினைகள் சம்பாதிக்காம கருமை வினைகளை கழிச்சிட்டு போறதுக்காக பிறந்தது. எனக்கு கர்ம வினைகள் வேணாம், எனக்கு பாவம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் இருக்கிறதா அது. அது உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணத்துல இருக்கணும் உங்களுக்கே தெரியாது. ஆனா இயற்கை அந்த மாதிரி உங்களை அமைச்சிருக்கும். ஆனா இந்த ராசியில பிறந்து தாறுமாறா உங்களுக்கு வந்து தேவையெல்லாம் உழைப்புக்கு மீறி சம்பாதிக்கணும் எண்ணம் இருக்கவங்க வந்து மிகப்பெரிய பனிஷ்மெண்டா அவங்களுக்கு அவங்களே அழிச்சுக்கிட்ட மாதிரி அந்த மாதிரி கொடுத்துரும். அந்த ராசி அந்த மாதிரி பண்ணும். பல மடங்கு அவங்ககிட்ட இது பண்ணிட்டு போயிடும். நான் நிறைய இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சிருக்கேன். அந்த சரியான சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லாம ஒருத்தர் பாதிக்க ஒரு தொழில வந்து ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஆள் வந்து வேணும்னே ஒரு பிரச்சனைக்கு வர்றாருன்னா அதுல நீங்க அதை எதிர்க்கிற விதம் அது வந்து வேற விஷயம். உங்களை வந்து மிரட்டி உங்ககிட்ட பணம் சம்பாதிக்கணும், உங்ககிட்ட வந்து முறையா அவங்களுக்கு இப்ப சரியில்லை. நான் கூட அந்த மாதிரி சில சூழ்நிலையில் உட்படுவேன். என்னை வந்து நேரடியா அந்த அணுகிறவங்களுக்கு வந்து விட்டு கொடுத்து போயிடுவேன். ஆனா என்னை வந்து மிரட்டி பார்க்கணும், என்னை வந்து பணியை வச்சு பார்க்கணும், என்னை வந்து இது பண்ண அனாவசியமா நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது என்னால முடிஞ்ச வரைக்கும் எப்படி தம் கட்டணும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி சமாளிக்கணும்னு பார்ப்பேன். நான் மீனராசி இல்ல, ஆனா மீனராசிக்கு வந்து அந்த குணம் உண்டு. அந்த மீனராசியில இருக்கவங்க வந்து தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தானாவே வந்துடும். அவங்க வந்து கர்மவினை இல்லாம வாழ்றதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் அவங்களுக்கு இயற்கையாவே போதிக்கப்படும். இயற்கையாவே குரு அவங்களுக்கு வந்து அதை போதிப்பாரு. ஒரு தர்ம வாழ்க்கைக்கு நீதியான வாழ்க்கைக்கு போறதுக்கு அவங்களுக்கு வழிமுறைகள் தானா கிடைக்கும். தியானம் பண்ணாங்கன்னா குரு சொல்லிக் கொடுக்கறது பாதிதான், இவங்களுக்கு தானா பாதி வரும். பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்றது, வானமண்டலத்தோட தொடர்பு கொள்ள இவங்களை தாராளமா செய்யலாம். இவங்க நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவில் எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. நல்லா 9 மணிக்கு தூக்கம் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து அப்படியே சுறுசுறுப்பா அப்படியே மத்தியானம் 12 மணிக்கு இருக்கும் சுறுசுறுப்பா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு எழுதிக்கிட்டு ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த குணம் இவங்களுக்கு வானமண்டலத்துக்கு இவங்களுக்கு தொடர்பு உண்டு. அதனால இவங்க தவ நிலையில தியான நிலையில போனா மிகப்பெரிய இதை சாதிக்கலாம். இவங்க சேர்த்து வச்ச பணத்துல என்ன வாங்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னா ஸ்திர சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அழியா சொத்துக்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களால இவங்க கூட பிறந்தவங்களுக்கு லாபமே ஆதாயமே தவிர அவங்களால இவங்களுக்கு எதுவும் கிடைக்காது. இவங்ககிட்ட ஆதாயம் வாங்கிட்டு கூட இவங்களை மறைமுகமா திட்டுவாங்க. அவங்களால இவங்களுக்கு ஆதாயம் கிடைக்காது. இவங்க அளவுக்கு அதிகமான பாசம் வச்சவங்க கூட பிறந்தவங்க மேல. ஆனா அவங்க ஆதாயம் வாங்கிட்டு கூட இவங்க தூட்டுறதான் செய்வாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதுனா நம்ம உடன் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று சம்பளம் வாங்கிட்டு போறோமா, ஏதோ ஒன்று வாங்கிட்டு போய் தான் உடன் பிறந்த கொடுத்துட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. இல்லைன்னா வீட்டுக்கு வந்தவொடனே மறுபடியும் முகத்தை அலம்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் உடன் பிறந்தவங்களை ஏதோ ஒன்று செய்யறதுக்கு போவாங்க. ஆனா என்ன இவங்க செஞ்சாலும் இவங்க கூட பிறந்தவங்க இவங்களை போற்றுவதற்கு பதிலாக மறைமுகமா தூற்றி கொண்டுதான் இருப்பார்கள். இதுவும் நாங்க நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். நிறைய அனுபவங்கள் இதுல உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு தாய் சுகம்ங்கிறது வந்து ஒரு அளப்பரியாத விஷயம். கும்பம் மாதிரியே இவங்களுக்கும். கும்பத்துல ஒரு வித்தியாசமானது, தாயை ஒரு கண்ட்ரோல் பண்ணுவார், தாய் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தாய் வந்து நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும் கும்பக்காக, தாய் வந்து நான் சொல்றபடி நீ கேள்றா, நீ தான் பெரியவனா அப்படிங்கிற மாதிரி அந்த கும்பம் அப்படி இருக்கும். இங்க அப்படி கிடையாது. இந்த தாய் வந்து இந்த மீனத்துக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணி தான் மகன் நல்லா இருக்கணும், இந்த உயிரை கொடுத்தா கூட மகன் நல்லா இருப்பான்னு உயிரை கொடுப்பாங்க. எதுவுமே குறை சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன தப்பு பண்ணாலும் இந்த தாய் வந்து குறை சொல்ல மாட்டாங்க. அப்படியே அமைதியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தாயை பெற்றவங்க அவங்க. இவங்களுக்கு தாயா அமைஞ்சவங்களும் கொடுத்து வச்சவங்க, இந்த தாய் வயிற்றுல பிறந்து இவங்களும் கொடுத்து வச்சவங்க. அந்த சுகம் நீண்டுகிட்டே போகும். நம்ம தாயின் சுகத்தை வந்து நல்லா அனுபவிக்கிறவங்க இவங்க தான். அந்த மாதிரி ஒரு தாய் பாசம். இவங்க வயது முதிர்ந்த வாட்டி கூட, இவங்களுக்கு பேர பிள்ளைங்க எடுத்த வாட்டி கூட, இவங்க வந்து இவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து நீண்ட ஆயுள் எப்பவுமே, இவங்க அம்மாவுக்கு நீண்ட ஆயுள் எப்பவுமே, இவங்க அம்மாவுக்கு. இவங்க எல்லாம் இவங்களே வந்து வயது முதிர்ந்தா கூட இவங்க அன்னையின் மேல வந்து கடைசி வரைக்கும் அவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க இது பண்ணாங்களா, அவங்களுக்கு எதாவது செஞ்சாங்களா, அவங்களுக்கு ஏதாவது பணிவிடை செஞ்சோமா, அவங்களுக்கு உண்டான கடமை செஞ்சோமா அப்படின்னு இறுதி வரை. அதனால மாத்திரு தோஷங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்க. ரொம்ப அதிகமா புகழ்ந்துட்டோமா? சரி போதும். அடுத்த நிகழ்ச்சியில மிச்சம் பார்த்துக்குவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். குணமே கர்மா, விழிப்புணர்வு பரிகாரம். வணக்கம், வாழ்த்துக்கள்.